வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/6/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம். ஸோ வாரம் புதன்கிழமை ஒரு 5:30 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரப்பம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஒரு கலப்பின சந்தை. ஸோ பார்த்திங்கன்னா அனைத்து மாடுகளும் கொண்டு வருவாங்க. வளர்ப்பு கன்றுங்க, ஸோ ஹெச்எஃப் பசு மாடுங்க, கன்றுங்க, ஸோ அப்படியே பாய்ச்சல் மாடுங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நேர்த்தி கிடாரிங்க. ஸோ கிடாரி பாருங்க, நல்லா ஹைட்டு, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ரன்னிங் கிடாரி. ஒரு 2 கிடாரி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அந்த கிடாரி பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கிட்ட சொல்கிறாரு விலை. ஸோ நீர் கம்மியாக இருக்குங்க கிடாரி. ஸோ 2 பல்லு கிடாரிங்க. இந்த 2 பல்லு கிடாரி 42 சொல்கிறாரு. அது 30 ரூபாய்க்கு கிட்ட சொல்கிறாருங்க. மேர்த்தி பசு சரியான சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ தான் இறக்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. மேற்குத்தி கண்ணு, இது காளை கண்ணு, ஒரு மயில கலரில் சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணு. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா 17,000 சொல்லியிருக்காரு. ஸோ 17,000 சொல்லியிருக்காரு. நல்லா சூப்பரான ஒரு காளை கன்று. ஸோ 17,000க்கு முடிஞ்சிருச்சுங்க இந்த கண்ணு. நல்லா ஒரு செவலை மட்டியில் பாருங்க, ஒரு நாட்டு காளைக்கன்று. நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணு. ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்கு. கன்று நல்லா அற்புதமாக இருக்கு. சில வளர்ப்பு கண்ணு.
ஸோ மேற்கித்தி பசுமாடுங்க. கண்ணு மாடும் விற்பனையாக இருக்குது பாருங்கள். மாடு நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் கலரில் நல்லா அற்புதமாக போட்டிருக்கு பாருங்கள். ஸோ நாட்டு கன்று ஒன்று, காளை கன்று ரெண்டுமே. இந்த சைடு இருக்கிறது அந்த ஜால கன்று மாதிரி இருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா 25 சொல்கிறாரு. இந்த சைடும் இருக்கிறது வளர்ப்பு கன்றுக்குட்டி. ரெண்டுமே நாட்டு கண்ணுங்க. நம்ம சிவானா தான் கேட்டுக்கிறாரு. 25,000 சொல்றாங்க இந்த கண்ணு. நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க கண்ணு. காரி செகுல்ல நல்லா சூப்பரா இருக்குங்க. நல்ல தரமான கண்ணுங்க, ஒரு காளை கண்ணு. ஸோ 43,000 வேலை சொல்றாரு. பல்லு வைக்காத கண்ணு தாங்க, நல்லா அற்புதமான ஒரு காளை கண்ணு. ஸோ 43,000 வேலை சொல்றாரு. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாங்க. ஸோ ஒரு ஜெர்சி பசு மாடு கொண்டு வந்திருக்காரு. 37,000க்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸோ அது கட்டுப்படி ஆகாமல் கேட்டுன்னு இருக்காரு. காலையில் 5 சாயந்தரம் 4 சாயந்தரம் பால் கூட கலந்து சாயந்தரம் பால் கூட கலந்து இந்த ஜெர்சி மாடு தாங்க, நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு செம்பத்து கலர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க. கிடாரி தான். 37,000 கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ 37 சொல்லி 33 கேட்டிருக்காருங்க.
எவ்வளோனா இது எவ்வளோ பணம் பண்ணுவாங்க அவ்வளோ வருஷத்துக்கு ஒரு நீ ஏழாமே கடுப்பமா சொல்றேன். நல்லா அற்புதமான ஒரு கிடாரி பாருங்க. ஸோ போடியில் நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிடாரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் தான் ஸோ அப்படியே எத்தனை மாதம் குட்டிங்க. ஸோ ஒரு குட்டி எவ்வளோ விலை சொல்கிறாரு கேட்டு பார்ப்போம். நைனா இந்த வாரம் எத்தனை வந்திருக்கு? 10. எத்தனை மாதம் குட்டிங்க எல்லாம்? 6 மாதம். அந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருந்தீங்கன்னா? 10 மாதம். ஸோ அதெல்லாம் 10 மாதம் குட்டிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் குட்டிங்க. சூப்பராக இருக்குங்க குட்டிங்க. ஹெச்எஃப் குட்டிங்க. போடி குட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ பையூர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு அண்ணன். 10 குட்டி எட்டுன்னு வந்திருக்காரு இன்னைக்கு உரப்பம். ஸோ இப்போ தாங்க கொண்டு வந்து இறக்குறாங்க. ஸோ நிறைய வளர்ப்பு குட்டிங்க எட்டுன்னு வந்திருக்காங்க இந்த வாரம். ஒரு ஜோடி மேத்தி பசுங்க. ஸோ விற்பனை ஆயிருக்கு. இந்த ஜோடி பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் கிடாரிங்க தான். நல்ல அருமையான கிடாரி. காளை ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ தாங்க கட்டியிருக்காங்க இறங்கி. ஸோ நல்லா சூப்பரான ஒரு காளைங்க. சொல்ல புண்ணம்மன அவனை தப்பி மாட்டா போடி நான் தப்பு நம்மன சொன்னா சரி நான் கேட்டா சரி 35,000
ஸோ 35,000 கேட்குறாங்க இந்த காளை. போட்டு மாடு வைக்கணும் சொல்றான். அதெல்லாம் எல்லாரும் நல்லா பேசக்கூடாது. மாட்டு சொல்லு முதல் வியாபாரியா இது முதல் பண்ணிக்கிறேன். முதல்ல மட்டும் வியாபாரம் பண்ணிக்கிறேன். கம்முனு கொண்டான அதில் வேண்டி போட்டு ஒரு 100 பண்ணிக்கிறேன். 10,000 ரூபாய் வித்தியாசம் வருமா? எவ்வளவு கட்டி சொல்ற? 40,000 கூட 10,000 ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லியிருக்காருங்க. நான் 35 வரை கேட்குறாங்க. ஸோ 47 சொல்லி 35 கேட்டிருக்காங்க. சரியான காளை, நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் காளை. ஸோ 2 மயிலை கிடாரிங்க. எவ்வளோ 75ன்றாங்க. ஸோ இந்த ஜோடிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 75ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே அருமையான கிடாரிங்க தான். போகும் இல்லை நீ கூட ரைட்ல கொம்பு எடுத்தா அது சாப்பிடும் போய் கொடு என்னவா. ஸோ பியூர் காரிங்க, நல்லா ஒரு பிளாக் கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மேற்கத்தி காளை நல்லா அற்புதமாக இருக்குது காளை. இந்த காளை பார்த்தீங்கன்னா 45,000 விலை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க தான். கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ 45 சொல்லி 40க்குள்ளே கேட்குறாங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கலைங்க. ஸோ நாட்டு பசுமாடுங்க, நல்லா ஒரு பிள்ளை கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பசுமாடு. ஸோ கண்ணு மாடு கட்டி வச்சுருக்காங்க, கண்ணு காளை கண்ணு போட்டிருக்கு. ஸோ மாடு பாருங்கள், வியாபாரம் அந்த சைடு நடந்துன்னு இருக்குது. ஸோ கண்ணும் மாடும் ஒரே கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டு பசுமாடு நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ கலர் நல்லா அற்புதமான கலருங்க, பிள்ளை நிற கலரு. ஸோ நம்ம அண்ணன் தான் வாங்கியிருக்காரு போல். ஸோ பல்லு வைக்காத சூப்பரான ஒரு கண்ணு பாருங்கள். ஸோ போடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லியிருந்தாங்க விலை. ஸோ வாட்ச் கம்மியாக கேட்குறாங்க.
வேத்தாள் மேஞ்சி நல்லா இருந்தது. வண்டி காளைங்க ஒரு ஜோடி தான் வந்திருக்கு. ஸோ அந்த காளைங்கெல்லாம் விற்பனை ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஒரு பெரிய காளைங்க. ஸோ ஒரு கண்ணு இருக்குது பாருங்கள், நல்லா அற்புதமான ஒரு மேற்குத்தி கண்ணு. ஸோ இதுவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. சில வளர்ப்பு கன்று நல்லா அற்புதமான இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். சில வயசான காளைங்க.